கவிதை அரங்கேறும் நேரம். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்களே, அருமையான பாடல். எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் இடம்பெற்ற மிகச்சிறந்த பாடல். அந்த 7 நாட்கள். பாக்யராஜ் கதாநாயகனாக நடித்த திரைப்படம், அம்பிகா கதாநாயகியாக நடித்த திரைப்படம், ராஜேஷ் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை நான் பார்க்கும்போது பர்டிகுலர்லி கவிதை அரங்கேறும் நேரம் இந்த பாடலை திரையரங்கில் நான் கேட்கும்போது நான் உண்மையாகவே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தேன். கர்நாட்டிக் பேஸில் இவ்வளவு இனிமையான ஒரு பாடலா அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன எக்ஸ்ட்ரானரியாக ஒரு சாங்கை டியூன் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைத்து எம்.எஸ். விஸ்வநாதனை மரியாதையுடனும் மதிப்புடனும் நான் நினைத்து பார்த்தேன். அப்போது அதற்கு பிறகு எம்எஸ்வியை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்போது இந்த பாடலை வெட்டோடு அவரிடம் நான் பாடி காட்டி நான் சொன்னேன், கவிதை அரங்கேறும் நேரம் அப்படின்ற அந்த பாட்டு என்ன எக்ஸ்ட்ரானரியான டியூனு. அந்த பாட்டை அப்படியே கேட்கும்போது அந்த சாங்குக்குள்ளே ஒரு மேக்னட்டிக் பவர் இருக்குது டியூனில். கர்நாட்டிக்கை அவ்வளோ அருமையாக கர்நாட்டிக்கில் நீங்கள் டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எம்எஸ்விகிட்ட நான் பாராட்டி கூறினேன். நான் பாராட்டுவதை கேட்டு அவர் மிகவும் சந்தோஷத்துடன் எம்எஸ்வி என்னையே பார்த்து கொண்டு இருந்தார். இது வேறு விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்று அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். பாக்யராஜ் டைரக்ட் பண்ணதில் மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்று அந்த 7 நாட்கள். அப்படி வரும்போது இந்த பாடலை எழுதியவர் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த பாடல் அருமையான பாடலாக இருந்தது, இனிய பாடலாக இருந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் மிகச்சிறந்த டியூனை போட்டார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பாடலை எழுதியவர் யார்? பாடலை எழுதியவர் குருவிக்கரம்பை சண்முகம். அந்த குருவிக்கரம்பை சண்முகம்ன்றவர் யார் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. 2006 அவர் இந்த மண்ணிடமிருந்து விடைபெற்று போய்விட்டார். இருந்தாலும் அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அவரை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அவர் இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் அவர் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக, பேராசிரியராக, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தார். பச்சைபாஸ் காலேஜில் அவர் ப்ரொஃபஸர். இந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போது இந்த பாடல் எழுதியதன் மூலம், அவர் முன்னாடி கவிதை தொகுதி இதெல்லாம் அவர் பேரில் வந்திருக்கு, இருந்தால் கூட திரைப்படத்துறையில் நுழைந்து பாடலை எழுதி அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த பாடலை எழுதின்னு வரும்போது இந்த பாட்டை எழுதி இந்த பாட்டை எல்லாருனாலையும் கேட்கப்பட்டு அப்படிங்கும்போது யாருங்க அந்த பாட்டை எழுதுனது? இவ்வளோ அருமையான வார்த்தைகளாக இருக்குது, இவ்வளோ அருமையான வரிகள் எழுதியிருக்காரு, யார் இவர் அப்படின்றது வரும்போது இப்போ நான் கூட அப்படி தான் நினச்சேன், யார் இவர், இந்த பாட்டு யார் எழுதுனது அப்படிலாம் கேட்கும்போது தான் வெளியிருக்கும் சொன்னாங்க, சார் இது மாதிரி குருவிக்கரம்பை சண்முகம்னு சொல்லிட்டு அவர் எழுதின பாட்டு தான் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது பச்சைபாஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார், அவர் தான் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சார்ன்றான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் குங்குமம் அலுவலகத்தில் குங்குமம், முத்தாரம், வண்ணத்திரை, குங்குமச்சிமல் இதெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவிக்கரம்பை சண்முகம் குங்குமம் அலுவலகத்திற்கு வந்தார். அப்படி வரும்போது குருவிக்கரம்பை சண்முகத்தை நான் பார்த்தேன். அந்த நாட்கள்லாம் திரைக்கு வந்த சில மாதங்களுக்கு பிறகு. அப்படி வரும்போது குருவிக்கரம்பை சண்முகத்தை நான் சொன்னேன், இது மாதிரி அந்த நாட்கள் படம் பார்த்தேன், அந்த பாட்டு ரொம்ப அருமையாக எழுதியிருந்தீங்க சார், வரி ரொம்ப A1 வரிகள், எக்ஸ்ட்ரானரியான லைன்ஸு, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் கல்லூரி பேராசிரியராக இருக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது அந்த பாடல் வரிகளிலேயே என்னால் உணர முடிஞ்சது. ஒரு மிகச்சிறந்த கவிஞரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பாடல்களை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி குருவிக்கரம்பை சண்முகத்திட்ட நான் பாராட்டி கூறினே. அதுக்கு பிறகு டார்லிங் படத்தில் ஓ நெஞ்சே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது அவர் எழுதின பாட்டு தான். அதுக்கு பிறகு தாவணி கனவுகள் படத்தில் கூட அவர் பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி இது மாதிரி பல பாடல்கள் அவர் நிறையா எழுதிக்கிட்டு அப்படிலாம் இருந்தவர் தான். பாடல்கள் எழுதிக்கிட்டே இருந்திருக்கலாம், பாடல்களை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு. அப்படிலாம் அந்த தாவணி கனவு கூட அந்த செங்கமலம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அவர் எழுதினது தான். அப்படிலாம் வரும்போது தொடர்ந்து பாட்டு எழுதிக்கிட்டே இருந்திருந்தால் கூட எப்படி வைரமுத்து பாடல்கள் எழுதி மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ற அளவுக்கு அப்படியே புகழ்பெற்ற நிலையில் இருக்கிறாரோ, அதே போல் குருவிக்கரம்பை சண்முகமும் தொடர்ந்து பாடல்கள் எழுதி மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ற மாதிரி பெயரையும் புகழையும் வாங்கி இருக்கலாம். ஆனால் அந்த கலைத்துறையில் நுழைஞ்சவங்களுக்கு அவங்கள இந்த விதி அவங்கள விடுறது இல்லை. என்னத்தையாவது ஒன்று பண்ண சொல்லுது, அவங்களும் அது சிறிதும் யோசிக்காமல் அந்த பாதையில் போய்விடுகிறார்கள். அதனால் அப்படியே குருவிக்கரம்பை சண்முகம் என்னன்னா, படத்தை சொந்தத்தில் தயாரித்துன்ற ஒரு முடிவுக்கு மாப்பிள்ளை மனசு பூ போல அப்படின்ற மாதிரி ஒரு படத்துக்கு பேர் வச்சு பாண்டியராஜனை கதாநாயகனாக போட்டு, யுவராணியை கதாநாயகனாக போட்டு, அவரே சொந்தத்தில் ஒரு படத்தை தயாரித்து அவரே இயக்கி இப்படி ஒரு பாதையில் அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். மாப்பிள்ளை மனசு பூ போல
அது அந்த விளம்பரமெல்லாம் பத்திரிகையில் வரும்போதே படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர் குருவிக்கரம்பை சண்முகம் அப்படிலாம் வரும்போதே நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இந்த ஃபீல்டே வந்து ஒரு ஆழமான ஃபீல்டாச்சே. குருவிக்கரம்பை சண்முகம் வந்து கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு, சினிமாவில் பாட்டு எழுதியிருக்காரு. சிறிதும் எதிர்பாராமல் எப்படியோ வந்து அந்த பாடல்கள் வந்து படத்துறையில் நுழைஞ்ச பாடல்கள் ஹிட் ஆகிருச்சு. தொடர்ந்து அப்படியே பாக்யராஜனுடைய ஆதரவு இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால டார்லிங்கில், தாவணி கனவுகளில் இப்படிலாம் பாட்டு எழுதி அப்படின்ற அந்த பயணம் வந்து அப்படியே நல்ல முறையில் போய்கிட்டே இருக்குது. அப்படியே பேசாமல் போய்கிட்டே இருக்கலாமே, இவர் எதுக்கு வந்து படம் டைரக்ட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஏதோ ஒரு இதில் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல முடிவாக இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியலையே. ஏதாவது சரிக்கிடுவாரோ, எங்கேயோ விழுந்துருவாரோ, வீழ்ச்சி உண்டாக்கிடுமோ. இது பயங்கரமான ஃபீல்டாச்சே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமே, ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணுமே, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணுமே, பயங்கரமான கில்லாடித்தனம் இருந்தால் தானே அந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சரிக்கிடுவாங்களே, குருவிக்கரம்பை சண்முகம் அநேகமாக சரிக்கிடுவாரே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அப்படி இருக்கும்போது கேகே நகரில் அப்படி போகும்போது அந்த ஒரு இடத்துல காமிச்சு, பிள்ளையார் கோயில் ஏரியாவில் ஒரு வீட்டை காமிச்சு, சார் இந்த ஏரியாவில் குருவிக்கரம்பை சண்முகம் இருக்கார்ல சார், அவர் வீடு தான் இது. அந்த படம் இது பண்ணும்போது இந்த வீட்டு மேலே தான் அவர் ஏதோ கடன்லாம் வாங்கி ஃபைனான்ஸ்லாம் வாங்கி அப்படின்ற மாதிரி இப்படிலாம் சொன்னாங்க. பின்னாடி அந்த படம் திரைக்கு வந்து படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவு, வீழ்ச்சி குருவிக்கரம்பை சண்முகத்திற்கு உண்டானது. அது பிறகு குருவிக்கரம்பை சண்முகம்ன்றது பிறகு எப்படி பாட்டு எழுத முடியும், சினிமாவில் எப்படி சிரிச்ச முகத்தோட வளம் வர முடியும், எப்படி கலைத்துறையில் தொடர்ந்து பயணிக்க முடியும்? பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி உண்டாக்கி, சரிவு உண்டாக்கி, அதல பாதாளத்தில் விழுந்து அப்படி வரும்போது பிறகு எப்படிங்க எந்திரிக்க முடியும்? அதனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இன்றைக்கி குருவிக்கரம்பை சண்முகம் இல்லை, நான் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி பார்க்குறேன். குருவிக்கரம்பை சண்முகம் எப்படி சிறிதும் எதிர்பாராமல் படத்துறைக்குள் நுழைந்தார், எப்படி பாடலாசிரியராக பரிணமித்தார், எப்படி அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு உண்டானது, அந்த உயர்வு உண்டான காலகட்டத்தில் அவர் ஏன் படத்தை இயக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும், அப்படிப்பட்ட முயற்சியில் ஏன் இறங்கினார், அந்த இறங்கிய அந்த முயற்சி அவருக்கு எப்படிப்பட்ட வீழ்ச்சியை தந்தது அப்படின்றத இன்னைக்கு அவர் இல்லாத இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து குருவிக்கரம்பை சண்முகத்தை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து கொள்ளுங்கள். ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்றது இல்லையா, குருவிக்கரம்பை சண்முகமும் ஒரு எச்சரிக்கை மணியாக நீங்கள் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அதனால் ரொம்ப சினிஃபீல்டில் வந்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆபத்தான துறை இது. வீழ்ச்சி, சரிவு இதெல்லாம் எப்போ வேண்டுமானாலும் உண்டாகும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும், மக்களும் இதை இப்படிப்பட்ட விஷயங்களாம் கூட இந்த படத்துறையில் இருக்கும், உயர்வு சரிவு இது எல்லாமே கூட இங்கு உண்டாகும் அப்படின்றத பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்.